இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான சீஸ்கேப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அதுக்குண்டான பார்டர்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கை இருக்க மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு கீழே கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டிருக்கேன். இந்த பார்ட் வந்து சீக்காக, இந்த பார்ட் ஸ்கைக்காக. இங்கே வந்து கொஞ்சம் லேண்டு போட்டு நம்ம அதில் செடிகள்லாம் சிலது இருக்க மாதிரி போடலாம். இப்போ நம்ம பார்டர்ஸ் வந்து பிரிச்சிட்டோம். எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம வெட்டாம் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்கை நம்ம ப்ரஷ்லேயே போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரஷ்ஷில் இருக்க வாட்டரை நல்லா டேப் பண்ணி எடுத்துட்டு இந்த கலரை இப்படி நீங்கள் பிக் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் தான் வச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கூட நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு போதுங்கிற அளவுக்கு. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சி வந்து போடலாம். இதுக்கடுத்து கீழே வந்து நம்ம ஒரு மணல் மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு டார்க் கலர் ப்ரௌன் எடுத்துகிட்டு அங்கங்கே கொடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் லீக்கேஜ். நம்ம ஸ்கை போட்ட பார்டரோட நம்ம அதை காய வைக்காமல் அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணி நம்ம போட்டதுனால இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளீட் ஆகி மேலே வந்திருக்கு. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் தேவையான இடத்துல போடலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு டெஃபினட் பார்டர் இருக்க இடத்துல அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இங்கே சில புஷ்ஷஸ் போடலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரிகர் ப்ரஷ் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு மைல்டான க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு டேப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது ரொம்ப க்ரீனாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ரௌன் டோனில் வந்துட்டு அது வேணும். இந்த மாதிரி கலர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ப்ரஷ் நல்லா டேப் பண்ணிவிட்டு அந்த புஷ்ஷஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் மைல்டாக நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்து இதோட ஷேட் இப்படி வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வெளிச்சம் இந்த டைரெக்ஷன்லேருந்து வர மாதிரி போட்டிருக்கிறதால உங்களுக்கு ஷேடோ வந்து நான் இந்த பக்கத்துலேருந்து வர மாதிரி போட்டிருக்கேன். கீழே வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி டாட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுறலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எண்டு வந்து நமக்கு
நல்ல ஒயிட் கலரில் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ் வச்சே தான் என்னோடய எண்டு வந்து டேப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ தட் அந்த அலை வந்து முடிகிற இடம் நமக்கு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணதுனால இந்த இடத்துல இந்த மாதிரி பிளர்ட் எஃபெக்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பெயிண்டிங் கம்ப்ளீட்டட். நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சீஸ்கேப் வரைஞ்சிட்டோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வாட்டர் கலர் வீடியோஸ்லாம் நிறையா வந்து காத்துட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வாட்டர் கலர் வீடியோஸ் நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.